எப்பா ஏய் ரயானே, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? இல்ல கேக்குற உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தருக்கான டாபிக் கிடைச்சுன்னா அந்த டாபிக்கை பிடிச்சி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கே, உனக்கு என்னதான் பிரச்சனை? எப்பா நேத்து நைட்டு நீ சாச்சனா கிட்ட என்ன சொல்லி சண்டை போட்ட? என்ன சொல்லி சண்டை போட்ட? சாச்சனா நீ இல்லாதப்போ உன்னை பத்தி தப்பு தப்பா பின்னாடி பேசுறாங்க, அந்த டாபிக் எடுத்து சும்மா சும்மா ஒருத்தட்டே உட்காந்து பேசுறாங்க, அந்த டாபிக் வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. உனக்கு அந்த டாபிக்கை பேசணும்னா டைரக்டா என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லி தானே அந்த பொண்ணுகிட்ட போய் நீ சண்டை போட்ட. சண்டை போட்டியா இல்லையா? அப்படிதானே சண்டை போட்ட. அப்படி இருக்கும்போது நீ ஏன்பா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க? யாரா ஒருத்தருக்கான பேரை பிடிச்சிட்டா அந்த பேரை மட்டுமே வச்சு ஒப்பாரி வச்சுட்டே இருக்கான். இவ்வளவு நாட்களா முத்து 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 முத்துன்னு உட்காந்து சொல்லிட்டு இருந்தான் ப்ரோ. இப்போ பார்த்தா சாச்சனா 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 சாச்சனான்னு இருக்கான். எனக்கு பார்க்க முடியல. ஷோ பார்க்கவா இல்லை இவனை ஒப்பாரி இருக்கிறத பார்க்கவானே தெரியல. ஏடா கண்டென்ட் இல்லை, நான் போர்டு போடுங்கடா, இன்னைக்கு கடையை நாங்கள் சாத்துறோன்னு. கண்டென்ட் இல்லாமல் உனக்கு கண்டு மணிக்கு எனத்தலாமா பேசுறத நீங்கள் ப்ரொமோ ஓடுறீங்க. நாங்கள் உட்காந்து லைவ் பார்த்தா லைவ்ல கண்டென்ட் இல்லை. இப்போ ப்ரொமோல இவர் என்ன சொல்றாருன்னா, சாச்சனா வந்து இப்படி பண்ணா, இதுக்கு நான் கேட்டேன், இதெல்லாம் ரீசனா வச்சு நான் சாச்சனாவை பார்த்து சொன்னேன், வீட்டில் பெரியவங்க இருந்தா கூட்டுவான்னு சொல்லி சொன்னேன். அவ டக்குன்னு என்ன சொல்றா, எங்க வீட்டை பத்தி பேசுறா, உங்க வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல எல்லாம் நானும் பார்த்தேன்னு சொல்லி சொல்றா. அதெல்லாம் என்ன பேச்சுன்னு சொல்லி கேட்கிறா. ஆக்சுவலா இந்த டாப்பிக்கை நான் நேற்று எடுத்து பேசியிருந்தேன். அந்த பொண்ணு கொஞ்சம் எல்லாருக்கான பேரண்ட்ஸை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது. முக்கியமா நேற்று காலையிலே நம்ம முத்துக்குமார்ட்ட உட்காந்து ஒன்று பேசுவா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம தீபக் அண்ணனுக்கான ஃபேமிலி பத்தி பேசுவா. தீபக் அண்ணன் ஃபேமிலி பத்தின்னு இல்ல, தீபக் அண்ணனுக்கான பேரண்டிங்கை பத்தி பேசுவா. ஓகேவா? இவர் என்ன என்னோட ஃபேமிலி பத்தி பேசுறாரு, வீட்டுல பெரிய ஆள் இருந்தா கூட்டுவான்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன வளர்த்திருக்காரு, இவரோட வளர்ப்பை உள்ள கூட்டு வர சொல்லுங்க, நான் என்னோட வளர்ப்பை கூட்டு வரேன், பாத்துடலாம் யாரோட வளர்ப்பு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம்னு சொல்லிட்டு எதையோ பேசணும்னு சொல்லி வார்த்தையை விட்டுருக்கா. ஆக்சுவலா அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கோங்க. இவரோட வளர்ப்பை கூட்டுவாங்கன்னா அவர் பெத்து வளர்த்த குழந்தை. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றா, அவரோட வளர்ப்பை கூட்டுற சொல்லுங்க, நான் என்னோட வளர்ப்பை கூட்டுறேங்கிறா. உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆயிடுச்சாமா? இல்ல இல்லம்மா நீ சின்ன பொண்ணு தானம்மா, ஏமா இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இருக்க? கோவத்தில் என்ன வார்த்தை விடுறன்னு தெரியாம எண்ணத்தலாம விட்டுட்டு இருக்க. நேற்று நைட் ஆக்சுவலா முத்துக்குமார் விட்டா, முத்துக்குமார் அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லியிருப்பான், இல்ல நீ இப்படி பேசாத, அப்படி இல்ல தீபக் அண்ணன் அதை மீன் பண்ணி உனக்கு எதுவுமே சொல்ல, நீ முதல் அதை புரிஞ்சுக்கொண்ட மாதிரி சொல்லி நேற்று கொஞ்சம் தட்டியிருப்பான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்ஸா தட்டலன்னா எனக்கு தோணுது. முத்துக்குமார் ஒரு சில இடங்கள் லைட்டா அந்த சாச்சனா பொண்ணுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுக்க போய் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. திரும்ப இந்த இடத்துல ஓப்பனா ஒரு பாயிண்ட் வைக்கிற முறை, ஒருவேளை வெளியே போய் பார்க்கும்போது விஜய் விஷாலுக்கு முத்துக்குமரன் மாதிரி பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா, இவ்வளோ ஒரு மேசிவான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ள வந்த சாச்சனா நேராக போயிட்டு அண்ணன் சொல்லி விஜய் விஷாலையும் பிடிச்சிருப்பா. இப்போ ஏன் விஜய் விஷாலை பெருசாக அண்ணன் பிடிக்க மாட்டேக்கான்னா, முத்துக்குமரனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வெளியே ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் ஒரு ரீசன். ஓகேவா? நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த பொண்ணு எவிட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட்டு உட்காந்து முத்துக்குமரனை பற்றி பேசுவான். முத்துக்குமரன்லாம் காலி, அவன்லாம் டவுனு, அவன்லாம் வேஸ்ட், நீ தான் எனக்கு உண்மையான அண்ணன், நீ தான் எனக்கு பயங்கரமாக பாசம் கொடுக்குற, நீ தான் எனக்கு எல்லாம், அவனெல்லாம் நான் பெருசாக இது பண்ணல, நீ தான் எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட பயங்கரமாக பேசின அந்த பொண்ணு அதே வீக்கெண்டில் முத்துக்குமரனுக்கு பயங்கரமான கைத்தட்டல் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணன் 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 விட்டுறாதன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ட்ராமா போட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு. வெளியே வந்து பார்த்தேன், அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை பார்த்தால, அந்த சப்போர்ட்டை பார்த்து முடிவு பண்ணிட்டா குமரா அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சா. குமரா சொல்லி போஸ்ட் போட ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் உள்ள போயிட்டு குமரன் கூட சுத்திட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்றேன், உண்மையாவே நான் ஓப்பனா சொல்றேன், விஷாலுக்கும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு விஷால் கிட்ட போய் அண்ணன் சொல்லி ஒட்டி இருந்திருப்பா. ஓகேவா? அந்த வகையில் அந்த பொண்ணை தள்ளி வச்சிருக்கேன். ரெண்டாவது, நேத்து அந்த விஷயங்கள்ல அந்த பாத்திரங்கள் ஒரு மேட்டர் தான் ஒரு பஞ்சாயத்து மாதிரி போயிருக்கும். அந்த பஞ்சாயத்து முடிச்சு ரெண்டாவது ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை விடுவா. அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, ரயான் வந்து முத்துக்குமரன் ஏதோ ஒன்று பேசி சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி சண்டை போடும்போது அதுக்கு குறுக்க போயிட்டு சாச்சன் அவர்கள் ஏதோ ஒரு சில விஷயங்களை வேணும்னு சொல்லி பேசி நக்கலா பேசுவாங்க. அப்பதான் அந்த இடத்துல ரயான் சொல்லுவாங்க, பாத்தீங்களா அவங்க கொலாபரேஷன் எனக்கு தெரியும், உங்களை ஏதாவது பேசினா உடனே கொலாபரேஷன் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க, உங்க கொலாப் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பான். அந்த டாப்பிக்கை பிடிச்சி வச்சுன்னா சும்மா கொலாபரேஷன் கொலாப்லாம் சொல்லாதீங்க சரியா, நீங்க எல்லாம் இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் நான் எங்க அண்ணன் கிட்ட பாசமே காட்டல, தேவையில்லாம பண்ணாதீங்க, அறிவு இருந்தா மாதிரி ஒரு மாதிரி அந்த அறிவு இருந்தா டாப்பிக்கை கொண்டு வந்து ஒரு வித்தியாசமா பேச வந்திருப்பா. டக்குன்னு தான் ரயான் குறுக்க போயிட்டு என்ன அறிவு இருந்தா சொல்லு, என்னப்பா அறிவு இருந்தா சொல்லு அப்படி சொல்லி கேட்டோன்னே அந்த டாப்பிக்கை ஒரு மாதிரி மாத்திருப்பா. அறிவு இருந்தான்னு சொல்லல, அறிவு இருக்கிறவங்க இதை கரெக்டாக பார்ப்பாங்க, அந்த மாதிரி சொல்ல வந்தேன்னு சொல்லி அந்த டாபிக் ஒரு மாதிரி மாற்றி விட்டுருப்பா. இங்கே எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சுன்னா, அந்த பொண்ணுக்கு கரெக்டாக பேச தெரில, மெச்சூரிட்டி அப்படிங்கிற லெவலாம் சுத்தமாக கிடையாது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி மெச்சூரிட்டியே கிடையாது. இந்த பொண்ணுக்கு டப்பன்னு வார்த்தை விட்டுருணும். அவள் என்ன நினைக்கிறான்னா, ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கா, அந்த சம்பவத்தில் நம்ம ஒரு வார்த்தை விட்டால் நம்ம தான் மாஸ், அந்த சம்பவத்தில் என்ன பண்ணி ஆப்போசிட்ல இருக்க ஆளை அடிச்சு டவுன் பண்ணிட்டா அந்த இடத்துல நம்ம தான் மாஸ். அதை நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சௌந்தர்யா அவர்கள் டவுன் ஆகி படுத்து அழுற மாதிரி சோஃபாவில் படுத்து கிடக்காங்க. அப்போ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்ன படுத்திருக்கீங்க, எந்திங்க எழுப்புவேன், இப்படிலாம் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்களோ, அதெல்லாம் வேணும்னு பண்ணுறது.
ஒருத்தர் அழும்போது அதில் ஒருத்தன் சிரிக்கிறான்னா அவனை விட மோசமான எவனும் இருக்க மாட்டான். ஓகேவா? அவனை விட மோசமான ஒருத்தன் எவனுமே இருக்க மாட்டான். அதெல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க ட்விட்டரில். அதாவது ராணுவ எவிக்ஷன் நான் வந்து ஜாலியாக தான் இருந்தேன். நான் இப்போ ஒருத்தையும் ராணுவ எவிக்ஷனை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறலாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் நான் சொன்னேன் அவனுக்கான எவிக்ஷன் வந்து கடைசியாக வெளியே போகும்போது அவன் பேசின விஷயங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னு. ஆனால் கம்பேக் கொடுக்க போகிறாப்புல திங்கக்கிழமை உள்ளே வராராம். என்னென்ன சம்பவம் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ராணுக்கான விஷயம் நிறைய பேர்லாம் பயங்கரமா அட்டகாசம் பண்ணாங்க, ட்விட்டர்ல பார்க்க முடிஞ்சு. ஆனா அந்த ஆட்கள் ஒரு சில டிராமா போடுவாங்க பாருங்க. ஐயோ 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 அப்படியே மஞ்சரி எவிக்ஷன் அப்போ ஒரு டிராமா போட்டாங்க. எனக்குலாம் அப்படியே யாருங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா ராணுவ எவிக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சு, ஆடுவீங்க. இதே மஞ்சரி எவிக்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு வலிக்குது. என்ன இது அப்படிதான் இருக்கு, ஒன்னும் சொல்றதுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. மொத்த சீசன் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, டாபிக் மாதிரி நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த சீசனே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. மொத்தத்துல சாச்சனா அவர்கள் ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட காட்டுறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகே, அப்படியே ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட காட்டுறாங்க. அந்த ஆட்டிடியூட் ஆப்போசிட்ல இருக்க நிறைய பேரை ட்ரிகர் பண்ணி விடுது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் வீட்டுக்குள்ள கொஞ்சம் இன்னைக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு லெவலில் தாண்டும் போது கண்டிப்பாக நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். எப்படி ஒரு லெவலில் தாண்டிச்சுன்னா இது கண்டிப்பாக நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் சொல்லி நல்லாவே தெரிஞ்சுட்டு அந்த ஒரு ரீசனால தான் கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சு கொஞ்சம் டல் அடிச்சுட்டு பெருசாக இது பேச மாட்டேங்காங்க. அண்ட் நான் நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ள ஃபேட்மேன் அவர்கள் டீமுக்கான கண்டென்ட்டை கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா டீமுக்கான கண்டென்ட்டை கண்டுபிடிச்சாங்க. சிம்பிளாக சொல்லிட்டா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஃபேட்மேனுக்கு நல்லாவே தெரியும் இந்த டாப் 5க்குள்ள போகிறது டாப் 8க்குள்ள போகிறது வாய்ப்புகளே கிடையாது. அந்த ஸ்வாப்பிங் இருக்காது. அவங்கள சும்மா கண்டென்ட் பண்ண தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபேட்மேனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் பெருசாக அவர் டாப் 8க்குள்ள போக ட்ரை பண்ணாமல் முத்துக்குமார் நான் புஷ் பண்ணி உள்ளே அனுப்பணும்னு சொல்லி மற்ற ஆளுக்களை அடிச்சு கவுத்திட்டு இருக்காரு. இதான் நம்ம ஃபேட்மேனுக்கான ஒரு கண்டென்ட்டாக வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னா. அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஓப்பனாகவே சொல்லிட்டாப்ல, எனக்கு என்னமோ டீம் வந்து நம்மள டாப் 8க்குள்ள ஸ்விட்ச் பண்ணலாம் ஒரு பிளான் பண்ணல, நம்மளை வச்சு இந்த வாரத்தை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வாரத்துக்கு அதிகமான கண்டென்ட் கொடுக்கறத யூஸ் பண்றாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மற்ற ஆட்களை குழப்பி ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், நீங்களாம் என்ன கண்டென்ட் கொடுக்க எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கண்டென்ட் இப்படிதான் சொல்லுது. ஆனா அதை சொன்னோடனே மற்ற ஆட்கள் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஆஹா அப்படியா, அப்ப நம்மள டாப் 8க்குள்ள போக மாட்டோமா என்னன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. மொத்தத்துல டாப் 8க்குள்ள நீங்களாம் வர முடியாது. அது எப்படிங்க வர முடியும்? மக்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரை வெளியே அனுப்பி மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அந்த டாப் 8க்குள்ள ரொம்ப ஈஸியா வந்துருவீங்களா? வாய்ப்பே கிடையாது. மொத்தத்தில் நீங்க நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்களேன். சாச்சனா அவர்கள் நிறைய போய் சொல்றாங்க, நிறைய ஆட்டிடியூட் இருக்கு, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஆட்டிடியூட் இருக்கு. நேற்று அதை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். முக்கியமாக அந்த சிக்கன் மெட்ரோ நடந்துச்சு. சிக்கனை நான் தொடவே மாட்டேன்னு சொல்றாங்க. ரா சிக்கன் எனக்கு அந்த சிங்க்ல கிடைச்சு நான் தொடவே மாட்டேனாங்க. ஆனால் சிக்கன் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் வெளியே போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க நல்லா பார்க்கல, சிக்கன்ல நான் வந்து ஜெஃப்ரிட்ட கொடுத்துட்டேன்னு ஒரு உருட்டு உருட்டியாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் கேட்குறாங்க, நீங்கள் வெஜ் தானே, நீங்கள் எப்படி சிக்கன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டால், நான் அதெல்லாம் பெருசாக சாப்பிடல, உங்களுக்கு கேமராவில் சரியாக காமிக்கல, என்னோட இலையில இருக்கும், நான் வாங்கி வச்சிருப்பேன், அதெல்லாம் மொத்தமாக நான் ஜெஃப்ரிட்ட கொடுத்துட்டேன், என் இலை நிறைய வச்சிருந்த சிக்கன் மட்டன் எல்லாமே நான் ஜெஃப்ரி தான் கொடுத்தேன்னு ஒரு உருட்டு உருட்டியாச்சு. 24 நிமிஷம் லைவ் நம்ம பார்த்தோங்கிறத மறந்துட்டாங்க போல. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை தொட மாட்டேன் நேற்று ஒரு உருட்டை போட்டிருப்பாங்க, தட்டை கழுவ மாட்டேன்னு ஒரு ஆட்டிடியூட் போட்டாங்க. அது என்னோட தட்டி நான் இஷ்டத்துக்கு கழுவேன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணியே ஒரு கேம் ஆடுறதான் சாச்சனா. திரும்பியே சொல்கிற சாச்சனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வீட்டுக்குள்ளே இருக்க அந்த 8 பேருமே ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாச்சும் உருண்டு பிறண்டாச்சும் அந்த கப்பு பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி உங்கூட ஒரு 8 பேர் உள்ளே வந்தாங்கல்ல, உங்கூட அந்த 8 பேருமே அந்த 8 பேரில் ஒரு 7 பேர் அந்த டாப் 8க்குள்ள பேர மாட்டோமா, அந்த டாப் 8க்குள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சாச்சனா மட்டும் எதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த வீட்டை விட்டு போகும்போது அவங்க எடுத்த ஃபுல் நெகட்டிவோட போகலை, கொஞ்சம் நெகட்டிவ் கம்மியாகி தான் போனாங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு கரெக்டான டைமில் எவிக் பண்ணாங்க. அதனால் இப்போ என்ன ஐடியாவில் வந்திருக்காங்கன்னா, போகும்போது ஃபுல் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போகலாம், ஆல்ரெடி கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போயிட்டோம், அந்த நெகட்டிவ் எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம், அது எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை தான் வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சோம், நாளைக்கு நாளைகளில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும், தரமான சம்பவம் இருக்கும். ஸோ இதை பற்றி முக்கியமாக ரயான் பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.